Hi friends, welcome back to Fragrance of My Life. இன்றைக்கி நம்ம ஒரு யம்மியான சம்மரில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சம்மரில் தான் செய்ய முடியும். நம்ம வருஷம் ஃபுல்லாகவே வந்து வச்சு சாப்பிட்லாம். அப்படி என்ன நம்ம செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லைங்க, மாவடில் ஊறுக்காய் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாவடு வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து காம்பு வந்து இந்த அளவுக்கு வச்சுட்டு வெட்டி போட்டுடணும். அதுக்கப்புறமா நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து அலசிக்கோங்க. அலசதுனதுக்கு அப்புறமா வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து உலர்த்திக்கணும். ஈரமே இருக்கக்கூடாது, சுத்தமாக ஈரம்லாம் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். நான் 1/2 kgக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் போடணும். கேஸ்டர் ஆயில்னால் ஆமணக்கு எண்ணெய், இந்த விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நம்ம கேஸ்டர் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா மாவடு இல்லையா, அது மாவடு மீன்ஸ் வந்து பிஞ்சு மாங்காயிலே நம்ம வந்து செய்கிறோம். அது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது, சூட்டை கிளப்பி விட்டுரும். நம்ம கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு அந்த ஹீட்டு. ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த வயிறு வலிலாம் வந்ததுன்னா நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் தடவுனா அந்த சூடு வலியாக இருந்ததுன்னா கம்மியாகிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இந்த மாவடு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாம்பழம் வரத்துக்கு முன்னாடி சீசனில் தான் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அப்போவே வந்து நீங்கள் ஊறுக்காய் போட்டுக்கணும். மார்க்கெட்ஸில் வந்து கிடைக்கும். இல்லைனா வந்து நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் கூட நான் பார்த்தேன் மாவடு இருக்குது. இது வாங்கும்போது சில டைம் வந்து காம்பு நீட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த சைஸ்க்கு வந்து வெட்டிடணும். மொத்தமாக வந்து வெட்டக்கூடாது, அழுகிடும். எண்ணெயை வந்து நல்லா வந்து ஒரு மாங்காயிலையும் வந்து கோட் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் வந்து நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன். கல் உப்பு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு எடுக்காதீங்க. மிக்சியில் பவுடர் பண்ணும்போது உங்களோட ஜாரும் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ்லாம் மொக்கையாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும் வந்து போட்டுறாதீங்க. கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி பீங்கானில் இல்லைனா வந்து பிளாஸ்டிக்கில் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்து மாங்காய் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து லேயர் பை லேயர் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். நான் வந்து சொல்கிற அளவே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அதுக்காக தான் உப்பு காரம் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக போடணும். அப்போ தான் வந்து மாவடு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக எவ்வளோ உப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து குலுக்கிட்டு வந்து என்ன பண்ணுங்கள், மூடி வச்சிடணும். நீங்கள் வந்து டெய்லி வந்து இதை என்ன பண்ணணுன்னா ஒரு 1 வீக் வந்து குலுக்கி வச்சா மட்டுமே போதும். 1 வீக் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த உப்பு எல்லாமே வந்து கரைஞ்சி தண்ணி வந்து மேலே வந்து நிற்கும். இந்த மாவடுலாம் அந்த தண்ணியில் வந்து மூழ்கிற மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து மீதி எல்லா பொருளையும் வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 1 வீக்கு முன்னாடி சேம் வந்து நான் வந்து இதே மாதிரி வந்து நான் செஞ்சேன். அது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் போட்டு வச்சேன் நான். அது பார்த்திங்கன்னா வந்து 1 வீக்கில் வந்து நல்லா அப்படியே வந்து தண்ணி வந்து மேலே வந்துடுச்சு. அதுதான் வந்து நாங்கள் இப்போது வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். நல்லா வந்து குலுக்கி வந்து நீங்கள் வந்து டெய்லி காலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குலுக்கி வச்சிங்களாலே போதும். இப்போது இந்த மாவடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தண்ணி பாருங்கள், இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா தண்ணியையும் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அந்த இது பார்த்திங்கன்னா பவுல் வந்து நல்லா வந்து காய வச்சு தான் இருக்கணும். அதில் வந்து நம்ம நார்மல் தண்ணி எதுவுமே ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா 1 இயர் கிட்ட வைக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சோன்னா என்ன ஆகும்னா வந்து அது அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, பீங்கான் இந்த இதில் தான் வைக்கணும். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளோட ஃப்ளேவர் வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தூளை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லைனா வந்து கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து கடுகு பொடி, கடுகுத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கடுகுத்தூள் வந்து எப்படி செய்யணுன்னா, நல்லா வந்து கடாயை வந்து சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகை வந்து அதில் போட்டுக்கோங்க. அது வந்து பட்டுன்னு வெடிக்காத முன்னாடியே வந்து எடுத்துட்டு மிக்சியில் வந்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன்.
இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். நீங்கள் வேணும்னா வந்து கடை மிளகாய் தூளும் வாங்கிக்கலாம். அது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அண்டு கலரும் வந்து நல்லா வந்து ரெட் கலரில் இருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே யூஸ்வலாக வீட்டு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நான் இதுக்கும் வந்து அதே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியில் லம்ப்ஸ் இல்லாமல், அதாவது கெட்டி இல்லாமல் நல்லா வந்து இந்த தூள் எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுக்கணும். நல்லா அப்படியே அந்த தண்ணியோடு வந்து மிங்கிள் ஆகிடணும். அப்படியே வந்து கரையிற மாதிரி வந்து பண்ணிடணும். மாவடு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வச்சு கூட நீங்கள் தோசைலாம் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவடில் வந்து நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே வந்து டேரெக்டாக போடும்போது வந்து இந்த தூள்லாம் மாவடில் இந்த மாதிரி தண்ணி போடாமல் கலக்கும்போது அது வந்து நல்லா வந்து ஒரு மாங்காலையும் வந்து கோட் ஆகாது. அதுக்காக தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை எடுத்துட்டு இதை இந்த பவுடர் எல்லாமே வந்து இந்த தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா திருப்பியும் வந்து போட்டுட்டு ஒரு கிளறிட்டு மூடிட்டு வச்சுட்டோன்னா ஒரு 10 to 15 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் மினிமம் போதும். பட் வந்து நீங்கள் 10 to 15 டேஸ்க்கு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்மளோட டெய்லி ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு இந்த மாதிரி வந்து வெறுமனே குலுக்கி வச்சா போதும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுக்கலாம், இல்லைனா வெளியே கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் எடுக்கும்போது மட்டும் நம்ம வந்து ஈரமில்லாத ஸ்பூனில் எடுத்தால் போதும். இது வந்து 1 இயர் வந்து கெடாமல் வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு மாங்காய் சீசன் வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து நல்லா மாங்காய்லாம் சுருங்கி அந்த எசன்ஸ்லாம் நல்லா வந்து இறங்கி சூப்பராக இருக்கும். இங்கே 15 டேஸ்க்கு அப்புறமாலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.